السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ثلاثة لا يرد الله دعاءهم: الذاكر الله كثيرا، ودعوة المظلوم، والإمام المقسط، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹு தஆலா நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலகத்திலே வாழ்ந்து வருகிற இன்னும் மௌத்தாகிவிட்ட முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொன்னார்கள்: மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லது அலைஹி. அல்லாஹ்விடத்திலே யார் துஆ செய்யவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி யார் கையேந்தி கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறான் என்று சொன்னார்கள். நண்பர்களே, அல்லாஹ்வுக்குத்தான் நம் மீது எவ்வளோ பெரிய பாசம் பாருங்கள். மனிதனை பொறுத்தவரையிலும் ஒரு முறை கேட்டால் தருவான், இருமுறை கேட்டால் தருவான். மீண்டும் மீண்டும் மனிதனிடத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி போய் நின்றால் நிச்சயமாக மனிதன் எரிச்சல் படுவான், கோபம் கொள்வான். ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்காவிட்டால் கோபப்படுகிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், துஆ என்பது அது ஒரு கடமை. துஆ செய்வது ஒரு வணக்கம், துஆவை விடுவது ஒரு பாவம். நிறைய பேர் துஆவை அசால்ட்டா விடுறாங்க, துஆ கேட்காம இருக்கிறாங்க, துஆ கேட்கிற விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கிறாங்க. கவனமாக துஆ கேட்கணும். ஏன்? துஆ கேட்பது எப்படி ஒரு வணக்கமோ அதே போல துஆவை கேட்காமல் விடுவது பாவம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆள் மேல எப்பவுமே கோபப்படுவான், பாவம் செஞ்சாதான் கோபப்படுவான். அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோபப்படுகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யாவிட்டால் துஆ செய்யாத அடியார் மேல அல்லாஹ் கோபப்படுறான். ஏன் கோபப்படுறான்? துஆ செய்யாமல் விடுவது ஒரு பாவம். எனவே அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறான். எனவே துஆ கேட்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் யார் துஆ கேட்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா பிரியப்படுறான். சுப்ஹானல்லாஹ். துஆ என்பது அது நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரும், நம்முடைய தேவைகளை கைகூட செய்யும். அத்தோடு துஆ என்பது அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கிறது. யார் துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தஆலா பாரபட்சம் காட்டுவதில்லை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. யார் துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எல்லாம் அல்லாஹ் தஆலா பார்க்கவில்லை. நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. யார் அல்லாஹ்வை தொழுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான். யார் நன்றி கெட்டு அல்லாஹ்வை தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறான். அல்லாஹ்வை யார் வணங்குகிறார்களோ, அல்லாஹ்வை யார் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான். அல்லாஹ்வை யார் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்கள்.
ஒரு தந்தை, அன்பர்களே, அல்லாஹ்வுடைய பாசம் என்பது தந்தையின் பாசத்தை விட, தாயின் பாசத்தை விட மேலானது, உயர்வானது. சில பேர் உலகத்திலே வாழுகிறார்கள், அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளும் உலகத்திலே வாழுகிறார்கள். கடவுளை இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ, அல்லாஹ்வை யார் மறுக்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறார். ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சில பேருடைய துவாக்களுக்கு கூடுதல் மரியாதை தருகிறான். யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்குறாங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனாலும் சில பேருடைய துவாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் விசேஷமான மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. சாமானிய மனிதன், சாதாரணமான மனிதன் கேட்டால் கொஞ்சம் தாமதமாக தரக்கூடிய அல்லாஹ் தஆலா சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கேட்டாங்கன்னா அல்லாஹ் உடனே கொடுத்து விடுகிறான். அவர்கள் யார்? சில பேர் கேட்டா அல்லாஹ் தஆலா கேட்டதை உடனே கொடுக்கிறானே. சில பேருடைய துஆவுக்கு அல்லாஹ்ட்ட ரொம்ப மரியாதை இருக்குது, அவர்கள் யார் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்து வைப்பானாக. யார் துஆ கேட்டா அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்வானோ அந்த கூட்டத்திலே நாமெல்லாம் சேர்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. துஆ கேட்கும் பொழுது முதல்ல என்ன துஆ கேட்கணும்? எத்தனையோ தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். உடல் சுகத்தை கேட்கிறோம், செல்வத்தை கேட்கிறோம், நிம்மதியை கேட்கிறோம், வீடு வாசலை கேட்கிறோம், எத்தனையோ பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஆனாலும் முதலில் செய்ய வேண்டிய துஆ என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பை தான் முதல்ல கேட்கணும். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னிச்சிடு, ஊர் மக்கள் பாவத்தை மன்னிச்சிடு, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு. முதல்ல பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னு சொன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே பாவம் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே கேட்ட சில துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்காமல் விட்டிருப்பான். எத்தனையோ துவாக்கள் அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம், எத்தனையோ தேவைகளுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்தி நின்றிருப்போம். நாம ஏற்கனவே கேட்ட பல துவாக்களை கூட அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டதற்கு காரணம் என்னதுதாங்க? நாம செஞ்ச பாவம். ஆக துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு பாவங்கள் தான் பெரும் தடையாக இருக்கிறது. எனவே நாம் துவா செய்கிற பொழுது முதல்ல என்ன கேட்கணுங்க? என்ன கேட்கணும்? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை கேட்டு விட்டுத்தான் மற்ற பாக்கியங்களை எல்லாம் நாம் கேட்க வேண்டும். துல்லுல் மன்சூர் தஃப்சீர் கிதாபிலும் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபிலும் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. என்ன அறிவிப்பு? அவர்கள் சார்பாக, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதி ஒரு அறிவிப்பு செய்தார். என்ன அறிவிப்பு செஞ்சாருங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க என்ற ஒரு அறிவிப்பு மக்களுக்கு மத்தியில் செய்யப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ், ஊரே கூடிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபி, பெரிய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மக்களை கூட்டுறாங்க, மக்களை அழைக்கிறாங்கன்னு சொன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க, பெரிய நபி. சுப்ஹானல்லாஹ், அவங்க பெரிய பயான் செய்வாங்க, நிறைய துவா செய்வாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், நிறைய துவாக்களை பெற்றுக்கொள்ளலாம், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவர்களுடைய துவாவின் வழியாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாதி மக்கள் வந்துட்டாங்க, இன்னும் சில மக்கள் வரல, வந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் உடனே வரமாட்டாங்கல்ல. அறிவிப்பு கேட்ட உடனே பக்கத்துல வாழக்கூடிய மக்கள்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்க, கொஞ்சம் தூரமா வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து கொண்டே இருக்காங்க.
சுப்ஹானல்லாஹ், மக்கள்லாம் ஆர்வமா ஏற்கனவே வந்த மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. என்ன ஆர்வம்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பயான் செய்வாங்க, ரொம்ப நேரம் துவா செய்வாங்க என்ற ஆர்வத்தோடு வந்தவர்கள் காத்திருக்கிறாங்க, வராதவங்க வந்து கொண்டே இருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பார்த்தா வேகமா வந்துட்டு போயிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வேகமா வந்தாங்க, வேகமா போயிட்டாங்க. கூட்டம் முடிந்து போனது. கூட்டம் முடிந்தது. கூட்டம் முடிந்து மக்கள் எல்லாம் திரும்பி போகிறார்கள். கூட்டம் முடிந்து மக்கள் திரும்பி சென்ற பொழுது லேட்டாக வராங்களே, தாமதமாக வந்தாங்களே, அந்த மக்கள் கூட்டம் முடிந்து திரும்பி வந்து கொண்டிருந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, என்னங்க ஆச்சு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லித்தானே நாங்க எல்லாம் வரோம், நீங்களும் வந்தீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பயான் செய்யலையா? துவாலாம் ஒன்றும் செய்யலையா? அதுக்கு தானே கூப்பிட்டாங்க, நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்க, நாங்க இன்னும் வந்தே சேரலையே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா வரலையா? என்ன கேட்டாங்க, என்ன செஞ்சாங்க? அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்ன மாதிரி வந்தாங்க, சொன்ன மாதிரி அவங்க பயான்லாம் செய்யல, மக்களை கூப்பிட்டாங்க, பயான் செய்வெல்லாம் அவங்க சொல்லல, மக்களை வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க போனோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா கேட்டாங்க, நாங்களும் ரொம்ப நேரம் துவா செய்வாங்க என்று எதிர்பார்த்து தான் உட்கார்ந்துருந்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரே ஒரு துவா தான் செஞ்சாங்க. என்ன துவாங்க? அல்லாஹும் மக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுது, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சிடு, அதை மட்டும்தான் சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற எந்த துவாவும் கேட்கல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? முதல்ல பாவ மன்னிப்பு கேளுங்க, அதற்கு பிறகு மற்ற துவாக்களை கேளுங்க, இது நாம சொன்னோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, ஒண்ணுமே கேட்கல, என்ன மட்டும் தான் கேட்டாங்க? பாவ மன்னிப்பு மட்டும்தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சிடு அப்படி கேட்டுட்டு போயிட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, வந்தாங்கங்க, ஒரு சின்ன துவா தான், யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சுன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு வந்துட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். அப்போ துவாவுக்கு வந்தாங்களே அந்த மக்களும் அந்த துவாவை சாதாரணமா நினைச்சாங்க. இதுவெல்லாம் ஒரு பெரிய துவாவாங்க, ஒரு பெரிய இறை சோதரு, ஒரு பெரிய நபி துவா செய்ய கூப்பிட்டு இருக்கிறாரு, நாமெல்லாம் ஆமீன் சொல்ல வந்திருக்கிறோம், எவ்வளவோ தேவைகள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, ஒண்ணுமே கேட்காம யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே, இதுவெல்ல பெரிய துவாவா என்று யார் நினைச்சாங்க? துவாவில் கலந்து கொண்டாங்களே அந்த மக்கள் நினைச்சாங்க. லேட்டாக வந்தாங்கன்னு அந்த மக்களும் அந்த துவாவை பெருசா நினைக்கல. நல்ல வேலைங்க நாங்க வரல, நீங்கெல்லாம் போய் ஏமாத்துட்டீங்க, முன்கூட்டியே போய் உட்கார்ந்து காத்து கடந்து ஏமாத்துட்டீங்க, நாங்கெல்லாம் நல்ல வேலை லேட்டாக வந்தோம், இது பெரிய துவாவாங்க சொல்லி துவால கலந்து கொண்ட மக்களும் அந்த துவாவை சாதாரணமாக நினைச்சாங்க. துவா கிடைக்காம போச்ச அந்த மக்களும் அந்த துவாவை சின்ன துவாவாக சாதாரணமான துவாவாக நினைச்சாங்க. அப்பொழுது மக்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவன் சொன்னா, அன்னி மன் அகதீரு லஹு, நபியே மக்கள் உங்கள் சமுதாய மக்கள் நீங்கள் பாவ மன்னிப்புக்காக மட்டும் துவா கேட்டீங்களே, இந்த துவாவை சாதாரணமா நினைச்சிட்டாங்க, இந்த துவா தான் பெரிய துவா, இந்த துவா தான் சிறந்த துவா, யா அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று ஒரு அடியான் கேட்கிறானே, இந்த துவா தான் உயர்ந்த துவா, சிறந்த துவா. ஏன் தெரியுமா? அன்னி மன் அகஃபிர லஹு, யார் பாவ மன்னிப்பு கேட்டானோ, யார் பாவத்தை நான் மன்னித்து விட்டேனோ, உஸ்லிஹு லஹு அமர ஆகிரத்திஹி ஓ துனியாஹு, அவனுடைய மறு உலக வாழ்வையும் நான் சரியாக்கி விடுகிறேன், அவனுடைய உலக வாழ்வையும் நான் சரியாக்கி விடுகிறேன். அடியாளுக்கு ரெண்டு தானங்க தேவை, உலகத்துல சிறந்த வாழ்க்கை வேணும், ஆகிரத்துல சொர்க்கம் வேணும். உலகத்திலும் சிறந்த வாழ்வை நான் தந்து விடுகிறேன், ஆகிரத்திலும் சிறந்த வாழ்வை தந்து விடுகிறேன். யாருக்கு? யாருக்கு பாவத்தை மன்னித்து விட்டேனோ அவருக்கு உலகத்துல என்னவெல்லாம் தேவையோ அதையும் நான் கொடுப்பேன், ஆகிரத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையும் நான் கொடுத்துடுவேன்.
பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டா உலகமும் கிடைச்சிடும், ஆகிரத்தும் கிடைச்சிடும். அந்த உலகத்தையும் ஆகிரத்தையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு சிறந்த துவா தான் பாவ மன்னிப்புக்காக துவா செய்வது. இதை மக்கள் விளங்காம இருக்கிறாங்களே என்று அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்ன செய்தியை நாம் தஃசீர் கிதாபில் பார்த்தோம். தாய்மார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துவா கேட்கும் போது முதல்ல என்ன துவா கேட்கணுங்க? என்ன துவா? பாவ மன்னிப்பு. முதல்ல எதுக்கு துவா கேட்கணும்? பாவ மன்னிப்புக்கு துவா கேட்டுட்டு தான் மற்ற துவாக்களை எல்லாம் நாம கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன், 3 கூட்டம் இருக்கிறார்கள், 3 கூட்டத்தார்கள். லா யருதுல்லாஹு துஆஹும், அந்த 3 பேர் கேட்கிற துவாவை அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். அந்த 3 கூட்டத்தார்கள் கேட்கிற துவாவை அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டான். அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அதில் முதல் கூட்டத்தார்கள் யாரும் கேட்டா, அது தாக்கிருல்லாஹ கசீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் விக்ர் செய்யக்கூடிய மக்கள். கணக்கில்லாம விக்ர் செய்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கணக்கில்லாம ஓதுவாங்க, சுப்ஹானல்லாஹ் கணக்கில்லாம ஓதுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் கணக்கில்லாம ஓதுவாங்க, ஸலவாத்து கணக்கில்லாம ஓதுவாங்க. திக்ர் ரொம்ப ரொம்ப அதிகமா திக்ர் செய்வாங்களே, அந்த மக்கள் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது வதாவத்துல் மதும், அநீதி இழைக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன், தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கையேந்தி பத்வா செய்றானே, சாபமிடுறானே, அந்த சாபத்தை அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்கிறான். மூன்றாவது வல் இமாமுல் முக்தஸித், நீதமான முறையிலே நேர்மையான முறையிலே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர், அவர் கேட்கும் துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸாக்கிருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக யார் விக்ர் செய்கிறார்களோ அவர்கள் துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஜமாத்தார்களே, தாய்மார்களே, யாரெல்லாம் தங்கள் துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டதை அல்லாஹ் தஆலா உடனே தர வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அதிகமா என்ன செய்யணுங்க? விக்ர் செய்யணும். கணக்கில்லாம செய்ய முடியாட்டாலும் கூட செய்யக்கூட விக்ரை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். நம்ம சில மக்கள் இருக்கிறாங்க விக்ரே செய்யறது, இப்படி சில மக்கள் எப்படி இருக்கிறாங்க? விக்ரே செய்யறது, இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நாம எல்லாம் என்ன செய்யறோம்? விக்ர செய்யறோம். ஆனா விக்ருக்கு ஒரு கணக்கு வைக்கல. ஏதோ ஓதும், அவ்வளவுதான். எத்தனை விக்ரு ஓதும் அப்படி ஒரு கணக்கு இல்லை. விக்ரு செய்யணும், அந்த விக்ருக்கு ஒரு கணக்கு வைக்கணும். குறைஞ்சபட்சம் விக்ரனுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறோமா, ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் எண்ணிக்கையை கூட்டணும். சுப்ஹானல்லாஹ் ஓதுறோமா, நாட்கள் போக போக எண்ணிக்கையை கூட்டணும். இப்படி செய்யக்கூட விக்கிற யார் எண்ணிக்கையை கூட்டி அதிகமாக செய்கிறார்களோ அவருடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அல்லாமா அஹமது இப்னு கத்ரதைஹி ரஹ்மஹுல்லாஹ், அஹமது இப்னு கத்ரதைஹி மிகப்பெரிய ஒரு மகான், இறைவேந்தர். அவங்க சில மக்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்வதற்காக வேண்டியும் சில பேர்கிட்ட அல்லாமா அஹமது இப்னு கத்ரதைஹி ரஹ்மஹுல்லாஹ் கடன் வாங்கியிருந்தாங்க. சுமார் 700 தங்க காசுகள் கடன் வாங்கிட்டாங்க. 700 தங்க காசு. இந்த சூழ்நிலையில அந்த இமாம் அவர்களுக்கு வஃபாத் ஆகக்கூடிய நேரம் வந்து விட்டது. அவங்க இறந்து போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. அவங்க மரணப்படுக்கையில கிடக்குறாங்க, சக்கராத்து ஹால்ல கிடக்குறாங்க. எவ்வளவு கடன் இருக்குதுங்க? எவ்வளவு கடன் இருக்குது? 700 வெள்ளி காசுகள் அவங்களுக்கு கடன் பாக்கி இருக்குது. கடன் வாங்கிய இமாம் அகமது அவர்கள் மரணப்படுக்கையில கிடக்கிறாங்க என்பதை கேள்விப்பட்ட கடன் கொடுத்த மக்கள்லாம் எங்க வந்துட்டாங்க? அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வரல?
உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகானை, அந்த அவுலியாவை பார்ப்பதற்கோ நலம் விசாரிப்பதற்கு வரல. எதுக்கு வந்திருக்காங்க? அவர் வெளியூருக்கு போனா வந்துடுவாரு, உலகத்தை விட்டு அவர் போறாரு, மௌத்தாப்பு போறாரு. அவர் மௌத்தா போறதுக்கு முன்னால கொஞ்சமும் அதிகமோ ஏதாச்சும் வாங்கினா தான் கொடுத்த கடன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கடன் கொடுத்தவங்க வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ் தாலா இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து விடாமல் பாதுகாப்பாங்க. மரணப்படுக்கையில கிடைக்கிறதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் நம்ம வாங்கிய கடனை கொடுக்கணும். அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தாலா கடன் வாங்காமல் பாதுகாப்பானாக. சுத்தி சுத்தி பார்த்தா கடன் கொடுத்தவங்க வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கையில 5 பைசா இல்லை. 700 தங்க காசு கடன் கொடுக்கணும், ஆனா கையில 5 பைசா இல்லை. கடன்காரன் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறான். ஒருத்தவனு வீட்டுக்கு போகவே மாட்டேங்குது, சாப்பிடாமே உட்கார்ந்து இருக்கான். இமாம் அகமது ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க? அல்லாஹ்ட்ட துஆ. அல்லாஹ்ட்ட அவங்க ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கங்க? இமாம் அகமது ரஹ்மத்துல்லாஹி அதிகமா திக்ர் செய்வாங்க. வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? திக்ர் அதிகமா செய்வாங்க. அவங்கள மாதிரி யாருமே திக்ர் செய்ய முடியாது. அவ்வளோ அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பழக்கம் அந்த இமாம் அகமது ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்ட இருந்துச்சு. கடனாளிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆளுக்கால் கொடுத்த கடனை கேட்கிறாங்க. இமாம் அகமது ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் மக்களிடத்திலே கடன் வாங்கினேன், எனக்காக வாங்கிய கடனை விட ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக நான் வாங்கிய கடன் தான் அதிகம். யா அல்லாஹ், உன்னை நம்பித்தான் நான் கடன் வாங்கினேன். அன்னி, யா அல்லாஹ், என் சார்பாக இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ கொடுத்து விடு. அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம். என் சார்பாக மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய கடனை யா அல்லாஹ் நீ கொடுத்து விடு என்று இமாம் அஹமது இப்னு ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சுட்டு பேசாம இருந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரம் தாங்க ஆச்சு. துஆ கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த இமாமுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டுச்சு. யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி வந்தவர் கேட்டாரு, இது யாருடைய வீடு? இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வீடு தானே இது? அவர் கேட்கிறார், இது யாருடைய வீடு? இமாம் அஹமதுடைய வீடு, இந்த வீடு தானே இமாம் அஹமதுடைய வீடு என்று அவர் கேட்டார். வந்தவர் கேட்டார். உடனே அங்க இருந்த மக்கள் சொன்னா, ஆமா இதுதான் இமாம் அஹமதுடைய வீடு, இந்த வீடு தான் என்று இருந்த மக்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த வந்தவர் கேட்டா, அவர் கையிலே ஒரு பை வைத்திருந்தார். பை நிறைய தங்க காசுகள் வைத்திருந்தார். வந்தவர் கையில ஒரு பை வைத்திருந்தார். பை நிறைய தங்க காசுகள் வைத்திருந்தார். அவர் கேட்டார், இந்த இமாம்கிட்ட கடன் வாங்கிய மக்கள் எங்கே என்று கேட்டார். கேட்ட உடனே கடன் கொடுத்த எல்லா மக்களும் வெளியே வந்துட்டார். அந்த ஆளும் உள்ள போகல, வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டே இந்த இமாமுக்கு கடன் கொடுத்தவர்கள் எங்கே என்று கேட்ட உடனே அந்த இமாமை சுத்தி கடன் கொடுத்தவங்களாம் இருந்தாங்கல்ல, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே அவர் யாருன்னே தெரியலைங்க. அவர் அந்த ஊரே கிடையாது, யாருன்னே தெரியல. வந்தாரு, கடன்காரன்லாம் வெளியே வாங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த இமாமின் சார்பாக அந்த மக்களுக்கு அந்த இமாம் கொடுக்க வேண்டிய கடன் 700 தங்க காசுகளையும் எல்லா கடன்காரர்களுக்கும் கொடுத்தார். எல்லா கடனையும் அவர் அடைச்சிட்டு உடனே போயிட்டார். அந்த இமாம் சார்பாக கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. சும்மா கரஜத் ரூஹு, அத்தோடு கடன்கள் அடைக்கப்பட்ட உடனே அந்த இமாமுடைய உயிரும் போயிடுச்சு. அந்த இமாம் மௌத்தாயிட்டார். வந்தது யாரு? மலக்கா, மனிதரா? ஒண்ணுமே தெரியல. அந்த இமாம் அவ்வளோ பெரிய கடனாளி, 700 தங்க காசு கடன் வாங்கியிருந்தாரு. மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு. கடன் கொடுத்தவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார். அல்லாஹ் தஆலா யாரோ ஒரு ஆளை அனுப்பி அந்த கடனை இமாம் சார்பாக அல்லாஹ் கொடுத்து விட்டான். அதற்கு பிறகுதான் அந்த இமாம் மௌத்தாப்பார். வரலாற்றிலே நான் பார்க்கிறோம். தபகாத்துல் அவுலியா என்ற கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை யார் அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ, அவர்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது.
அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அஷரத்துன் துஸ்தஜாபு லஹுமு தஅவத்து. 10 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். 10 கூட்டத்தார்கள். அந்த 10 கூட்டத்தார்களும் கேட்கிற துவா அல்லாஹ்விடத்திலே உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொன்னாங்க, வன் நாசிஹு லில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்காக வேண்டி யார் நலவை நாடுவாரோ, சகோதர முஸ்லிமுக்கு யார் நல்லது செய்வாரோ, சகோதர முஸ்லிமுக்கு யார் நல்லதை நாடுவாரோ அவர் கேட்கிற துவாவை அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நண்பர்களே, தாய்மார்களே, நாம கேட்கிற துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி நாம துவா கேட்டாலும், அடுத்த மக்களுக்காக வேண்டி நாம துவா கேட்டாலும் நாம எப்படி இருக்கணும்? நல்ல எண்ணமுடைய ஆளாக இருக்கணும். யாருக்கு அடுத்தவங்களை பத்தி நல்ல எண்ணம் இல்லையோ, அடுத்தவங்க மேல யாருக்கு அக்கறை இல்லையோ, அடுத்தவங்க மேல யாருக்கு பாசம் இல்லையோ, அடுத்தவங்க நல்ல இருக்கணும் என்று யார் நினைக்கலையோ அவன் தனக்கு கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அடுத்தவனுக்கு கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கணும். தானும் நல்லா இருக்கணும், அடுத்த வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், நான் எதிர்த்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரர் நல்லா இருக்கணும், என்னுடைய நண்பர்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறானோ, யார் அடுத்தவர்களுக்கு நலவை நாடுகிறானோ, நல்ல எண்ணமுடையவனாக யார் இருக்கிறானோ அவன் தனக்காக கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், அவன் அடுத்தவர்களுக்காக கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதே ஷரீஃபிலே கசாயிசுல் குப்ரா என்ற கிதாபிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமையான தோழர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தை வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க, ரசூலுல்லாஹ் கூட ஹஜ்ரத் உமரும் போறாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் சந்திச்சு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்னுடைய கணவருக்கு மத்தியில பிரச்சனையாக இருக்கிறது, ஒரே சண்டையாக இருக்கிறது, என் கணவர் என் மேல பாசமாகவே இல்லை, நானும் அவர் மேல பாசமா இல்லை, இந்த குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக நடக்கல, அவர் என்னை சந்தோஷப்படுத்தவே இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய உடல் சார்ந்த கடமைகளை, ஒரு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய உடல் சார்ந்த கடமைகள் உண்டு, எனக்கு செய்ய வேண்டிய உடல் சார்ந்த கடமைகளையும் அவர் ஒழுங்காக செய்கிற நாயகமே, அவர் மேல எனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை என்பதாக அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டான், ரசூலுல்லாஹ் அக்கறைப்பட்டான், நல்ல எண்ணத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அப்படியா, உடனே உன்னுடைய கணவரை கூட்டு வா, நான் துவா செய்யறேன்னு சொன்னேன். இன்னைக்கெல்லாம் சில பேர் தன்னுடைய கஷ்டத்தை சில பேர்கிட்ட போய் சொன்னா அவன் சந்தோஷப்படுவான், நல்ல மாட்டிக்கிட்டியா, உனக்கு இந்த கஷ்டம் பத்தாததா, இன்னும் வரணும். வெளியே பார்த்தா தலையத்தறி ஆட்டுவான், அப்படியா தலையத்தறி ஆட்டுவான், மனசுக்குள்ள சந்தோஷப்படுவான், உனக்கு இந்த கஷ்டம் வந்தா பத்தாததா, இன்னும் அதிகமா கஷ்டம் அப்படின்னு நினைப்பான். சலதாயத்தில் அதை கேட்டு கவலைப்பட்டாங்க. ஒரு கணவர் மனைவி மேல பாசமா இல்லாட்ட எவ்வளவு பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்தா எவ்வளவு பிரச்சனை, சலதாயத்தில் கவலைப்பட்டாங்க. நல்ல எண்ணெய் வச்சாங்க, நல்ல எண்ணெய் வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா, நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணத்தோடு சொன்னாங்க. நண்பர்களே, பொதுவாக யாருக்கு நல்லெண்ணம் இருக்குமோ அவர்களை கொண்டு ஒரு பிரச்சனையை பேசினாதான் அந்த பிரச்சனை முடியும். பிரச்சனை பேசுறவன் கெட்ட எண்ணம் உடையவனாக இருந்தா வேற ஒண்ணுமே வேண்டாம், பிரச்சனை முடியாமல் போவதற்கு அவனுடைய கெட்ட எண்ணமே காரணமாக அமைகிறது. எனவேதான் மக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சில சமயத்துல சொல்லுவாங்க, சில பிரச்சனையை பேசும்போது மக்கள் சொல்லுவாங்க, அவனை கூப்பிட்டு பேசாதீங்க, அவன்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லாதீங்க, அவன் கெட்டெண்ணக்காரன். எங்க ஊர்ல ஞாபகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவன் கெட்டெண்ணக்காரன், கெட்டெண்ணம் முடிச்சவன், அவன்கிட்ட போய் சொல்லாதீங்க, அவன் பேசுனா உருப்படாதுன்னு சொல்லுவான். அப்ப கெட்ட எண்ணம் இருந்தா ஒரு காரியம் நடக்காது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணத்தோடு சொன்னாங்க, உன்னுடைய கணவரை அழைத்து வா என்று சொன்னாங்க. அந்த அம்மா போய் கணவரை கூப்பிட்டு வந்தார். ஒரு பக்கத்துல கணவர் நிற்கிறாரு, இன்னொரு பக்கத்துல மனைவி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்னியா ருஊசக்குமா, நீங்கள் இருவரும் உங்கள் தலைகளை நெருக்கமாக வையுங்கள்.
கணவர் அந்த பக்கம், மனைவி இந்த பக்கம் நிற்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேரும் நெருங்கி வாங்க. அத்னியா ருஊசக்குமா, உங்கள் தலைகளை நெருக்கமாக வையுங்கள். கணவர் பக்கத்துல வந்தாரு, கணவர் பக்கத்துல மனைவி வந்துட்டாங்க. 2 பேரையும் ரசூலுல்லாஹ் நெருக்கமாக பக்கத்துல நிக்க வச்சு ஃபவலஹ ஜபஹதஹா அலா ஜபஹதி ஜௌஜிஹா, அந்த மனைவியினுடைய நெற்றியை கணவனுடைய நெற்றியோடு சேர்த்து வச்சாங்க. 2 பேரையும் பக்கத்துல நிக்க வச்சாங்க. ஒரு ஆள் தலையே ஒரு ஆள் தலையோடு சேர்த்து வச்சாங்க. மனைவியினுடைய தலையை மனைவியினுடைய நெற்றியை கணவருடைய நெற்றியோடு ரசூலுல்லாஹ் சேர்த்து வச்சாங்க. 2 பேருடைய தலைகளையும் சேர்த்து வச்சு 2 பேருடைய நெற்றிகளையும் சேர்த்து வச்சு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் 2 பேருக்கு மத்தியிலே நீ பாசத்தை உண்டாக்கி விடு, 2 பேருக்கு மத்தியிலே நீ பிரியத்தை உண்டாக்கி விடு. வஹப்பிப் அஹதஹுமா இலா சாஹிபிஹி, ஒருவருக்கு மற்றவர் மீது அன்பை கொடு, கணவருக்கு மனைவி மேல அன்பை கொடு, மனைவிக்கு கணவர் மேல அன்பை கொடு. சமுதாயத்திலும் துஆ செஞ்சாங்க. நல்ல புரியணும், அந்த கணவனும் மனைவியும் பல மாசங்களாக பேசல, பல மாசங்களாக ஒன்னா சந்தோஷமா இருக்கல. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த கணவன் ஒழுங்காகவே செய்யல. பல மாதங்களாக 2 பேருக்கும் சண்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ தான் செஞ்சாங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் 2 பேருக்கு மத்தியிலே பாசத்தை உண்டாக்கு. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, துஆ கேட்கிற ஆளு அவர் தனக்காக வேண்டி துஆ கேட்டாலும் சரி, அடுத்த ஆளுக்காக வேண்டி துஆ கேட்டாலும் சரி, துஆ கேட்கிறவரு நல்ல எண்ணத்தோடு கேட்கணும். காசு கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு துஆ கேட்டா துஆ படிக்காது. புகழ் கிடைக்கும் நினைச்சு துஆ கேட்டா துஆ படிக்காது. நல்ல எண்ணம் இல்லாம துஆ கேட்டா துஆ படிக்காது. நாக்கு துஆ செய்து மனசுல நல்ல எண்ணம் இல்லைன்னு சொன்னா துஆ படிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணத்தோடு அந்த 2 பேரும் சேரணும், சந்தோஷமா வாழணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணத்தோடு துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக திரும்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க. சில நாட்களுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அந்த வழியாக வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அதே பெண்ணை பார்க்குறாங்க. பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டாங்க, கைஃப அன்தி வ ஜௌஜிகி, பெண்ணே இப்பொழுது நீயும் உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளா பேசாம இருந்தீங்களே, சண்டை போட்டு இருந்தீங்களே, நான் உங்களுக்காக துஆ செஞ்சேன், இப்ப எப்படி இருக்கிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கேட்டாங்க. அப்பொழுது பெண்மணி சொன்னாங்க, யார சூழலாம், நீங்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். இப்பொழுது என் கணவர் மீது நான் ரொம்ப பாசமாக இருக்கிறேன், என்னை விட பாசமாக என் மீது அவர் பாசமாக இருக்கிறார். யார சூழலாம், நான் உலகத்துல அவரை நேசிக்கிற மாதிரி நான் யாரையும் நேசிக்கல, அவரும் என்னை நேசிப்பதை போல அவர் யாரையும் நேசிக்கல. ஒரு காலத்துல என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்காது, இப்பொழுது அவர் என்னை விட்டு போறதே இல்லை, என் பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு, அவ்வளோ பாசமா இருக்கிறார் என்று அந்த பெண்மணி சொன்னார். நண்பர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மாதங்களாக கணவனும் மனைவி பேசாம இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை நாள் துஆ செஞ்சாங்க? ஒரு நாள். எத்தனை தடவை துஆ செஞ்சாங்க? ஒரு தடவை துஆ செஞ்சாங்க. ஒரு நாள் துஆ செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அவள் பேசாமல் இருந்தது பல மாதங்கள். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டது ஒரு நாள், ரசூலுல்லாஹ் துஆ கேட்டது ஒரு முறை, ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ ஒரு துஆ தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பல மாசங்களாக பேசாம இருந்த அந்த கணவனும் மனைவியும் அன்னைக்கே சேர்ந்துட்டாங்க, உடனே சேர்ந்துட்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணத்தோடு துஆ. அதனால நண்பர்களே, தாய்மார்களே, நம்முடைய காரியத்திற்காக வேண்டி ஒருவரை துஆ செய்ய சொல்வதாக இருந்தால் யாருடைய குணம் நல்ல குணமாக இருக்குமோ, நல்ல குணமுடைய நல்ல எண்ணம் உடைய ஒரு ஆளுக்கு அழைச்சி நாம துஆ செஞ்சா இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். அதே போல அன்பான தாய்மார்களே, ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் கிதாபிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி அவர்கள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள்.
யக்ஃபி மினல் துஆஇ மஅல் பிர்ரி மா யக்ஃபி துஆம மினல் மில்ஹி. யார் நன்மை செய்வார்களோ, யார் அமல் செய்வார்களோ, அமல் செய்யக்கூடிய மக்கள் கொஞ்சமாக துவா கேட்டால் கூட அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அதிக நேரங்கள்லாம் துவா செய்ய வேண்டிய தேவையில்லை. அமல் செய்யக்கூடிய மக்கள் கொஞ்ச நேரம் துவா கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இதே போல சாப்பாட்டுக்கு உப்பு போடுவதை போல சாப்பாடுக்கு உப்பு போடுவதை போல அமல் செய்யக்கூடிய மக்கள் சிறிய துவாக்கள் கேட்டாலே போதும் என்று சொன்னாங்க. அதாவது நம்ம சாப்பாடு ஆக்குறோம், 1 கிலோ அரிசி போட்டால் உப்பு 1 கிலோ போடுறதில்லை. அரிசி 1 கிலோ போட்டால் உப்பு 1 கிலோ போட மாட்டோம், கொஞ்சமாக தான் போடுவோம். அதிகமான சாப்பாட்டுக்கு உப்பு எப்படி கொஞ்சமாக போட்டால் போதுமோ அதே போல அமல் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப நேரம் துவா கேட்க வேண்டாம், கொஞ்ச நேரம் துவா கேட்டாலே போதும், அவர்கள் கேட்டது கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் வரலாற்றிலே ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ், அவங்களுடைய காலத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் காலத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா 20 ஆண்டுகளாக படுக்கையாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. 20 ஆண்டுகளாக அந்த அம்மாவுக்கு கால் விளங்கல, 2 காலும் தரையில பதிக்க முடியல, அந்த அம்மாவால் நடக்க முடியல. 20 ஆண்டுகளாக அந்த அம்மா படுக்கையிலேயே கிடந்தாங்க. ஒரு நாள் அந்த படுக்கையில கிடந்த அந்த அம்மா தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே, நம்முடைய ஊரிலே இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க, அவங்க மிகப்பெரிய ஹதீஸ் கலையினுடைய மாமேதை, மிகப்பெரிய ஹதீஸ் கலை இமாம், அத்தோடு சட்ட மேதை, பெரிய வணக்கசாலி. அவங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளுவோம். அதனால இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள போய் நீ பார்த்து 20 ஆண்டுகளாக நடக்க முடியாம படுக்கையில கிடக்கிற எனக்காக வேண்டி அந்த இமாமை துவா செய்யும்படி நீ கேட்டு வா என்பதாக சொல்லி தன்னுடைய மகனை அனுப்புகிறார்கள். அந்த மகனார் இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை தேடி அந்த மகனார் வருகிறார். வந்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கதவை, வீட்டு கதவை அந்த மனிதர் தட்டுகிறார். இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் என்ன விஷயம் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எங்க அம்மா 20 ஆண்டுகளாக நடக்க முடியாம படுக்கையில கிடக்குறாங்க, எங்க அம்மாவுக்காக நீங்க துவா செய்யணும், எங்க அம்மா என்னை அனுப்பி வச்சாங்க என்று அம்மாவுக்காக துவா செய்யுன்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் பெரிய இமாமுங்க, அவங்கள மாதிரி ஒரு இமாம் கிடையாது, அவங்கள மாதிரி ஒரு வணக்கசாலி கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ஒரு சாதாரண ஆளுப்பா, நீ தாம எனக்கு துவா செய்யணும். இதுதாங்க பெரிய ஆள். பெரிய ஆட்கள் இருக்காங்களே, தன்னை எவன் பெருசா பேசுறானோ அவன் அல்லாட சின்ன ஆளாயிரும். யார் தன்னை சாதாரணமா நினைக்கிறானோ அல்லாட பெரிய ஆளாயிரும். அந்த இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் சாதாரண ஆளு, நீங்க தான் எனக்கு துவா செய்யணும், உங்களுக்கு துவா செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த ஆள் வருத்தத்தோடு போயிட்டார். இமாம துவா செய்வேன்னு நினைச்சு வந்தோம், துவா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வருத்தத்தோட அவர் போயிட்டார். அவர் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய வீட்டில் இருந்து ஒரு வயசான அம்மா வேகமா வெளியே வந்தாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் வீட்டுல இருந்து ஒரு வயசான அம்மா வேகமா வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, சொன்னாங்க, கத தரக்குதுஹு யதுல்லாஹ லஹு. இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய வீட்டிலிருந்து தான் நான் இப்போது வெளியே வருகிறேன். இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்போது உனக்குத்தான், உங்களுடைய தாயாருக்காக வேண்டித்தான் துவா செய்து கொண்டிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் வீட்டிலிருந்து தான் இப்பொழுது வரேன். இப்போது இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவங்க உங்களுடைய தாயாருக்காக வேண்டி துவா செய்வதை நான் பார்த்துவிட்டு வருகிறேன். உனக்கு முன்னால வச்சு துவா செஞ்சா அது பெருமையா போயிடும், உனக்கு முன்னால வச்சு துவா செஞ்சா அது முகஸ்துதியா போயிடும், உனக்காக வேண்டி துவா செஞ்ச மாதிரி ஆயிரும் என்பதற்காக வேண்டித்தான் உங்கள்கிட்ட துவா செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நீ வந்த உடனேயே இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவங்களை நான் பார்த்தேன், அவனுடைய தாயாருக்காக வேண்டி, உன்னுடைய அம்மாவுக்காக வேண்டி இமாம் அவர்கள் துவா செய்கிறாங்க,
அந்த துவாவை கேட்டுவிட்டு தான் நான் வருகிறேன். இப்பொழுது நீ நிம்மதியாக செல்வாயாக, சந்தோஷமா செல்லு. இமாம் அகமது துவா செஞ்சுட்டாங்க. நிச்சயமா அல்லாஹ் தஆலா உங்களுடைய தாயாருக்கு நடக்கும் பாக்கியத்தை கொடுப்பான் என்று அந்த அம்மா சொல்றாங்க. அதற்கு பிறகு அவர் நம்பிக்கையோட சந்தோஷமாக தன் வீட்டுக்கு போறாரு. அவர் இந்த வரலாறை சொல்லுகிறார். அவர் சொன்னதாக அலி இப்னு அபி ஹராரா ரஹ்மஹுல்லாஹ் இந்த வரலாறை சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு நான் போனேன், போய் கதவை தட்டினேன். கதவை தட்டின உடனே கரஜத்து உம்மி ரிஜிலைஹா தம்ஷி அத்தா ஃபதஹத்தில் பாப. வீட்டு வாசலை தட்டின உடனே ஒரு அம்மா வந்து கதவை திறந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கதவை திறந்தது யாரு தெரியுமா? எங்க அம்மா தான் வந்து கதவை திறந்தாங்க. எங்க அம்மா நடந்து வந்து கதவை திறந்து விட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 20 வருஷங்களாக நடக்காத அந்த அம்மா 20 ஆண்டுகளாக படுக்கையில கடந்து என்னோட தாயாரை வந்து கதவை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டு சொன்னாங்க, நான் சொன்னேன், அம்மா 20 ஆண்டுகளாக 20 வருஷங்களாக படுக்கையிலே கடந்தீங்களே, எப்படி இந்த உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, அது வஹபல்லாஹு பில் ஆஃபியா. மகனே, இமாம் அஹமது ரஹ்மஹுல்லாஹ் எனக்காக வேண்டி கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். உடல் சுகத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். இமாம் அஹமது ரஹ்மஹுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இப்பதான் துஆ செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கொஞ்ச நேரத்திலேயே நடக்கும் பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான் என்று இந்த தாயார் சொன்னார்களாம். ஷரியத்துல் அவுலியாட்ட கிதாபே நான் பாருங்க நண்பர்களே. இமாம் அஹமது ரஹ்மஹுல்லாஹ் அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு இமாமாக இருந்த காரணத்தினால அவங்க கொஞ்ச நேரம் ஒரு சின்ன துவா தான் கேட்டாங்க. 20 ஆண்டுகளாக நடக்காமல் படுக்கையில கிடந்த அந்த அம்மாவை நடக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த இமாமுடைய துவாவை கொண்டு கொடுத்து விட்டதாக அவங்களுடைய வரலாற்றிலே நான் பார்க்கிறோம். அதே போல் நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துவாக்கல்ல மறுக்க முடியாத ஒரு துவா. அல்லாஹ் தஆலா சலாசுன் ஒரு 3 கூட்டத்தார்கள் யுஸ்தஜாபு தாவத்துஹும், அந்த 3 கூட்டத்தாருடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 கூட்டத்தார்கள் என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அதுல ஒரு கூட்டம் யாரு கேட்டீங்கன்னா நண்பர்களே, அல் வாலிது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யும் துவாக்கள் அல்லாஹ் தஆலா மறுப்பதே கிடையாது. மறுக்கப்படாத துவாக்கள் தாய் தந்தையினுடைய துவாக்கள். தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கும் துவாக்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். எனவே நாம் உலகத்திலே வாழும் காலத்திலே நம்முடைய தாயினுடைய துவாவை, தந்தையினுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனையா, நம்ம அம்மா ஹயாத்தாக இருந்தால் நம்ம அம்மாட்ட நமக்காக வேண்டி துவா செய்ய சொல்லணும். நம்ம வாப்பா ஹயாத்தாக இருந்தால் நம்ம வாப்பாட்ட நமக்காக வேண்டி துவா செய்ய சொல்லணும். வாப்பாவும் அம்மாவும் அவங்களாக துவா செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம பழகணும், அவங்கள்ட்ட நம்ம நடக்கணும். மனம் பிரியப்பட்டு மனம் உவந்து உள்ளம் குளிர்ந்து சந்தோஷத்தோட என் புள்ள நல்ல புள்ள, இது நல்லா கவனிக்கான், இது நல்லா வச்சுக்கலான்னு சொல்லி எந்த தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்கிறாங்களோ அந்த துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்பர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. துஆவுல் வாலிதைன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கும் துவாக்கள், தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யும் துவாக்கள் இன்பிட்டுல் மால, செல்வத்தை வளமாக்கும். வளமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வளமான செல்வத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? தாய் எந்த பிள்ளைக்காக வேண்டி துவா செய்கிறாளோ, தந்தை எந்த பிள்ளைக்காக வேண்டி துவா செய்கிறாரோ, தந்தையின் துவாவை பெற்ற பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா வளமான செல்வத்தை கொடுக்கிறான். தாயின் துவாவை பெற்ற மகனுக்கு அல்லாஹ் தஆலா செழிப்பான செல்வத்தை தருகிறான். அதிகமான செல்வம், நிரப்பமான பணம், சிறப்பான வியாபாரம் நடக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தாயை சந்தோஷப்படுத்துங்கள், தந்தையை சந்தோஷப்படுத்துங்கள், தந்தையினுடைய துவாவை வாங்கிக் கொள்ளுங்கள், தாயினுடைய துவாவை வாங்கிக் கொள்ளுங்கள். தாயின் துவா தந்தையின் துவா வளமான செல்வத்தை நமக்கு தருகிறது.
மேலும் இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, வல் வலத, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா செல்வங்களையும் வளர்க்கும் பிள்ளைகளையும் வளர்க்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யும் துவாக்கள் செல்வத்தையும் வளர்க்கும், நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்கும். என்ன அர்த்தம்? எந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோருடைய துவாக்களை பெற்றுக்கொள்வானோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைய பாக்கியத்தை தருகிறான். நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக வேண்டி துவா செய்தால் நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக வேண்டி துவா செஞ்சா நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை, நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். எனவே நம்முடைய தாய்மார்கள் ஹயாத்தாக இருந்தா, நம்முடைய வாப்பா ஹயாத்தாக இருந்தா, அவனுடைய துவாவை வாங்கக்கூடிய அளவுக்கு உலகத்திலே நாம் வாழ்ந்து அவங்களாக தானாக துவா செய்யக்கூடிய அளவுக்கு வாப்பாட்ட சந்தோஷமா நடக்கணும், அம்மாட்ட சந்தோஷமா நடக்கணும். என்னுடைய ஒரு பழக்கம், எங்க வாப்பாவை பார்த்தாயிட்டாங்க, எங்க வாப்பா இல்லை, ஆனா எங்க அம்மா இன்னும் ஹயாத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, எங்க வாப்பா இல்லை, அம்மா ஹயாத்தா இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா, எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நான் ஊருக்கு போவேன், எங்க அம்மாவை பார்ப்பேன். அம்மா எனக்கு இந்த பிரச்சனைம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, இந்த கவலையா இருக்குமா, பிரச்சனையா இருக்குமா, எனக்காக துவா செய்யுமான்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லுவேன். சுப்ஹானல்லாஹ், பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாய் துவா கேட்டா துவாவை அல்லாஹ் ஏற்பான், தந்தை துவா கேட்டா துவாவை அல்லாஹ் ஏற்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த சொல்லு சத்தியம், அந்த சொல்லு உண்மை. எங்க அம்மாட்ட போய், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, எனக்கா துவா செய்யுமான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டா அன்னைக்கே உடம்பு சரியாயிருங்க, அல்லது மறுநாள் சரியாயிரும். நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். எனவே தாய் ஹயாத்தாக இருந்தால் தயவு செய்து அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். தாயை சந்தோஷப்படுத்தி, தாய்க்காக செலவு செய்து, தாயை கவனித்து, தாயின் துவாவை வாங்கிக் கொள்ளுங்கள். தந்தை ஹயாத்தாக இருந்தால் தந்தையை கவனித்து தந்தையின் துவாவை வாங்கிக் கொள்ளுங்கள். எந்த மகன் தாயின் துவாவை பெறுவானோ, எந்த மகன் தந்தையின் துவாவை பெறுவானோ அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்க்கையை தருகிறான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் முத்தஅல்லிமு, 10 பேர்கள், அந்த 10 பேர் கேட்கும் துவா அல்லாஹ்விடத்திலே மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதிலே ஒரு முக்கியமான கூட்டுத்தார்கள் வல் முத்தஅல்லிமு, மாணவர்கள். மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள், மாணவியர். மதரசா பிள்ளைங்க கேட்கிற துவா அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதே இல்லை. மதரசா பிள்ளைங்க கேட்கிற துவாவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான். அவங்க பெரிய பிள்ளைங்களோ சின்ன பிள்ளைங்களோ, பெரிய ஆட்களோ சின்ன ஆட்களோ, மதரசால ஓதக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அந்த மாணவிகளுடைய துவாவை, அந்த மாணவருடைய துவாவை எல்லாவற்றாலும் கபூல் செய்கிறான். வரலாற்றில் நான் பார்க்கிறோம், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, பெரிய சஹாபி அபூ ஹுரைரா, அவங்க வெளியே போவாங்க. வெளியே போகும்பொழுது மதரசா பிள்ளைங்கன்னா மதரசாவுக்கு போயிட்டு வருவாங்க. மதரசா பிள்ளைங்களை பார்த்த உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, அவங்களே பெரிய சஹாபிங்க, மதரசா பிள்ளைங்கிட்ட அபூ ஹுரைரா சொல்லுவாங்களாம், எனக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா பெரிய சஹாபி, நபி தோழரு, அவங்க துவாவே பெரிய துவா. அவங்க மதரசா பிள்ளையை பார்த்தா விட மாட்டாங்க. மதரசா பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, எனக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மதரசா பிள்ளைங்க துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவனுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயே என்று மதரசா பிள்ளைங்க துவா செய்வாங்களாம். துவா செஞ்ச உடனே போய் அம்மினு அலா துவாயிகள், மதரசா பிள்ளைகள் தனக்காக வேண்டி தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா உடனே ஆமீன் சொல்லுவாங்களாம். நான் வரலாற்றிலே பார்க்கிறேன். மதரசா பிள்ளைங்க, மதரசாவில் ஓதக்கூடிய பெண்கள், அவர்கள் கேட்கிற துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. தாய்மார்களே, மதரசாவில் ஓதுவதை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். மதரசாவில் ஓதுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். மதரசாவில் ஓதக்கூடிய பெண்கள் தொடர்ந்து ஓத வாருங்கள். ஓதுவதை நிறுத்திவிட்ட பெண்கள் மீண்டும் ஓதவார். ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஓதும் காலம் எல்லாம், மார்க்க கல்வியை படிக்கும் காலமெல்லாம், மார்க்க கல்வியை கற்கும் காலமெல்லாம், குர்ஆனை படிக்கும் காலமெல்லாம், நாம் ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக இருக்கும் காலமெல்லாம் நாம் கேட்கிற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார்.
மதரசாக்கு யாரும் ஓத வராங்க அவங்க துவா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கு. அதே போல் அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மர்அத்துல் முதிஅத்து லி ஸௌஜிஹா, எந்த பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாளோ, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனைவிமாரோட துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும் என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலா யாருடைய துவாவெல்லாம் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, யார் துவாக்கள் அல்லாஹு தஆலா மறுக்காமல் ஏற்றுக்கொள்வானோ, யாரோட துவாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்குமோ, மரியாதை கிடைக்குமோ, அந்த கூட்டத்திலே நாமெல்லாம் சேருவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.